ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக ஒரு பானகம் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த தண்ணி கூடவே 1/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை இருந்தாலும் சேர்த்துக்கலாம், பட் வெல்லம் தான் வந்துட்டு நீங்கள் ட்ரெடிஷ்னலாக சேர்க்கணும். இந்த வெல்லம் வந்து நல்லா கரையிற வரைக்கும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு விஸ்கர் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் சீக்கிரமாக கரையும். ஸோ பார்த்திங்கன்னா வெல்லம் கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வடிகட்டிக்கலாம். இது அப்போ தான் வெல்லத்தில் இருக்க மண்ணெலாம் வந்து வடிகட்டியில் மேலே நின்றுடும். வடிகட்டினதுக்கப்புறமா நான் வந்துட்டு 3 ஏலக்காயை பொடிச்சு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கிறேன். கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு திருகின தேங்காய். 1 டீஸ்பூன் தான் சேர்க்கணும், அதுக்கு மேலே சேர்க்காதுங்க, நல்லா இருக்காது. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்தாச்சு, அவ்வளோதான். ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு பானகம் ரெசிபி ரெடி. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளான ஒரு நைவேத்தியம் ரெடி. பூஜை பண்ணும்போது பார்த்திங்கன்னா எதுவும் பிரசாதம் எதுவும் செய்ய முடியல அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக வச்சு கூட படைச்சிக்கலாம். பானகம் வந்துட்டு பர்டிகுலராக இந்த மாதிரி நாளில் மட்டும்தான் செய்யணுன்ட்டு அவசியம் இல்லை. பூஜை பண்ணுறப்போ வந்துட்டு இதை வந்து நீராகாரமாக வச்சு கூட படைக்கலாம். ரொம்ப சிம்பிளாகவே இருக்கும் இது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.